ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 14th June 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 66 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 116 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மண்டே மார்க்கெட் லீவுங்கிறதுனால டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ரேலி ஆகிட்டுருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து பையர் சைடில் இப்போதைக்கு இருக்கிறாங்க ரீசெண்டாக. ஸோ அவங்க வந்து ஓரளவு பாசிட்டிவாக டேர்ன் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஓரளவு ஹையராக போயிட்டுருக்குது. என்ன தான் ப்ராட் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷ்னல் பிளேயர்ஸ் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டை ஓரளவு ரேலி பண்ணி கொண்டு போயிட்டுருக்குது. பட் ஸ்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்சைடில். அப்புறம் டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 22,500 வந்து அதிகமான, அதாவது 22,500 புட் ஆப்ஷன் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை டவுன் சைடில் வச்சுருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 23,465 இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஹையஸ்ட்டு புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட் டவுனில் இருக்குது. ஸோ ஹையர் சைடில் இன்னொரு 600 பாயிண்ட் வந்து வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ டவுன் சைடு தான் வந்து வைடு ஓப்பனாக ஸ்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. மார்க்கெட் இன்னும் ஒரு முழுமையான நம்பிக்கைக்கு வரல அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஸோ டவுன் சைடு ரிஸ்க் வந்து ரொம்பவே ஹையராக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஐச்சர் மோட்டார்ஸ். அவங்க வந்து 133 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ரீசெண்டாகவே ஃபியூ டேஸாக நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அனலிஸ்டெல்லாம் வந்து நிறையவே இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது 2030க்கு உள்ளே வந்து ஒரு 23 புது வெஹிக்கிள் லான்ச்சஸை வந்து பைப் லைனில் வச்சுருக்கிறத அவங்க ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களோட இந்த ஆட்டோமொபைல் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களோட இடத்த வந்து தக்க வைத்துக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு அதிகமான லான்ச்சஸை பண்ண இருக்கிறத ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே இந்த ரேலிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மஹிந்திரா டாடா மோட்டார்ஸை ஓவர்டேக் பண்ணி செகண்ட் மோஸ்ட் வேல்யூடு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் இன் இந்தியாவாக மாறி இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு இது செகண்டு பிளேஸை பிடிச்சிருக்குது. லாஸ்ட்டு 6 மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா மஹிந்திரா 70% வந்து ரேலி கொடுத்துருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோன்னா அது ஒரு 26 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் வந்து 3rd இருக்குது. ஸோ அது எதனாலும் பார்த்திங்கன்னா கோட்டாக் ப்ரோக்கரேஜ் வந்து இவங்களுக்கு வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ப்ரைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டெக் மஹிந்திரா இருக்குது. ஸோ இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக் ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்டில் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து டிசிஎஸ் இருக்குது. தேர்டில் வந்து டாப் லூசர்ஸில் விப்ரோ இருக்குது. டிசிஎஸ் வந்து ஒரு 46 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. விப்ரோ வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ டிசிஎஸும் விப்ரோவும் எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுபடி இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு 10,000 கிராஜுவேட்ஸுக்கு, அதாவது ஆல்ரெடி ஆன்போர்டு பண்ணாமல் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் வந்து அவங்கள
கம்பெனிக்கு ஆன்போர்ட் பண்ணாமல் அதை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது தான் அது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் இவங்களுக்கு நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இது மறைமுகமாக சுட்டி காட்டுறதுனால டெக் ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து டிசிஎஸ்க்கு யூஎஸ் கோர்ட் வந்து ஒரு 1200 கோடிக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் டிசிஎஸ் டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி விப்ரோவில் பார்த்திங்க அப்படின்னா விப்ரோவும் வந்து இந்த சேம் ரீசனுக்காக தான் வந்துச்சு. அதாவது இன்னும் ஒரு 10,000 கிராஜுவேட்ஸ் வந்து இவங்க ஆன்போர்டு பண்ணாமல் வச்சுருக்கிறதா நியூஸ் வந்துச்சுல்ல. ஸோ அதோட இம்பேக்டில் தான் விப்ரோ வந்து விழுந்துச்சு. விப்ரோவில் வந்து இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்லேருந்து இவங்க வந்து ஒரு $multi-million டீலை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் விப்ரோ வந்து டியூஸ்டே மார்க்கெட்டில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2175 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க பை பண்ணுறாங்க. அதாவது புதன் வியாழன் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எஃப்ஐஸு. வெள்ளிக்கிழமை வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோன்னா வியாழக்கிழமை செல் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஒரு 655 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் இந்த 2 பேரோட இந்த பை தான் மார்க்கெட்டை கொஞ்சமாக பாசிட்டிவாக வச்சுருக்குது. அப்புறம் கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 31 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. ஒரு அவுன்ஸுக்கு 2349 இருக்குது கோல்டு ஃபியூச்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே லோயராக இருந்ததுனால கோல்டோட இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா அந்த டேட்டா லோயராக வந்ததுனால அது வந்து ஃபெட்டோட ரேட் கட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்பவே ஊக்கமூட்டுற விதமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இப்போ வந்து ஃபெட் ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரேட் கட்டை வந்து கண்டிப்பாக 2024 பண்ணுவோம். டேட்டா வந்து நல்லபடியாக வந்துச்சுன்னா, அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே நல்லபடியாக வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு ரேட் கட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே லோயராக வந்ததுனால ஸோ அது இன்னும் வந்து ரேட் கட் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து ஆதரிக்கிற விதமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரேட் கட் பண்ணால் கோல்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை இம்பேக்ட் பண்ணுற அளவில் தான் கோல்டு வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.